கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. பல்வேறு உணர்வுகளோடே நாம் இந்த அரங்கத்துக்குள் இருக்கிறோம். எதிர்பார்ப்பு, நம்பிக்கை, நமக்கு தேவைப்படுகிற கர்த்தருடைய ஆலோசனை, நம் சூழ்நிலை அதற்கு ஏற்றாற் போல இன்று நாம் தேவனால் பலப்படுத்தப்பட வேண்டும், வழிநடத்தப்பட வேண்டும். இன்றைக்கு விடியற் காலம் ஒரு செய்தி. ராயப்பேட்டை பகுதியில் தற்பொழுது ஊழியராக இருக்கிற சகோதரர் குமார் அவர்களுடைய மகன் நேற்று இரவு வாகனத்தில் வரும் பொழுது விபத்து ஏற்பட்டு தலையில் மிகப்பெரிய காயம், பிழைப்பது கடினம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ராயப்பேட்டை மருத்துவமனையில் இருக்கிறார். இப்பொழுது ஒரு செய்தி வந்தது. நம்முடைய அன்பான சகோதரர் அறுவை சிகிச்சைக்காக தயாராக இருக்கிறார் சகோதரர் சந்திரன் அவர்கள். நிச்சயமாக அவருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியாக வேண்டும் என்று. அவருடைய மகளுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. ஆனால் அந்த குழந்தை அதிக பலவீனமாக இருப்பதால் அது வென்டிலேட்டரில் இருக்கிறதா. இன்றைக்கு நாம் மிகவும் எளிமையான, இங்கே பலருக்கு மனப்பாடமான ஒரு சங்கீத பகுதியை படிக்க போகிறோம். திருமணத்தில் அதை வாசிக்கலாம், ஒரு துக்க வீட்டில் வாசிக்கலாம், பிறந்த நாள் விழாவிலே அதை வாசிக்கலாம். எங்கும் அது பொருத்தமாக இருக்கும். கேட்போருக்கு 6 வசனங்களுக்கு நடுவில் ஏதோ ஒரு வார்த்தையாவது அவர்களை சந்தித்துவிடும். இன்றைக்கு ஒருவேளை இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் உங்கள் மனதின் யோசனைகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் ஏற்றாற் போல இப்பொழுது தியானிக்க போகிற இந்த சங்கீதம் 23க்குள் ஏதோ ஒன்று உங்களுக்கு தேவைப்படுகிறது, உங்களை சந்திக்கும். இந்த சங்கீதம் 23 மேய்ப்பனாக இருந்தபோது தாவீது எழுதியிருக்க வாய்ப்பில்லை. அவர் ராஜாவான பிறகு பல ஆண்டுகள் கழித்து தன்னுடைய வயோதிக காலத்திலே அதை எழுதினதாகத்தான் வரலாற்று குறிப்பு இருக்கிறது. இந்த சங்கீதமானது மனப்பாடம் செய்வதற்கு மிகவும் குறுகியது, சிறியது. 6 வசனங்கள் மட்டும்தான். எபிரேயத்திலே மொத்தம் 55 வார்த்தைகள் மட்டும் இதில் இருக்கிறது. அதிலே 26 ஒரு பக்கமாகவும் 26 இன்னொரு பக்கமாகவும் நடுவிலே ஒரு 3 முக்கியமான வார்த்தைகள் இருக்கிறது. இப்படிதான் இந்த எபிரேய எழுத்துக்களின் சங்கீதத்தை நாம் பார்க்க வேண்டும். இந்த சங்கீதமானது நம்மை அமர்ந்த புல்வெளியிலிருந்து மரண இருளின் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போய் பிறகு ஒரு வீட்டுக்குள்ளே தங்க வைக்கும். From the green pasture and to the valley of death, crossing over the valley, you will go to your house and stay peacefully. இந்த அமர்ந்த தண்ணீரண்டை, இது நம்ம எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச விஷயம்தான். சங்கீதம் 23 இங்க பாருங்க. தாவீது அவரோட ஒரு சங்கீதம். அவர் ஒரு மேய்ப்பன். he had a very good experience. இதுல எனக்கு அனுபவம் இருக்குன்னு சொல்ற அளவுக்கு தகுதியான அனுபவம் அவருக்கு மேய்ப்பனாக இருக்கிறது. தன்னுடைய சிறு வயதிலிருந்து அதை தாண்டியதிலிருந்து தன் வாலிப பருவம் எல்லாம் அவர் ஒரு மேய்ப்பனாக இருந்திருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார்.
நான் தாட்சி அடையேன். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொன்னதற்கான காரணமே இந்த 2வது பாகம்தான். நான் தாட்சி அடையேன். நான் குறைஞ்சு போக மாட்டேன், நான் குறைந்து போக மாட்டேன். இன்றைக்கு சிலரோட மனமானது இப்படி இருக்கலாம். நான் ஏதோ குறைந்திருக்கிறேன், என்னிடத்தில் குறைவா இருக்கிறது, இந்த விஷயம் என்னிடத்திலே குறைவா இருக்கிறது, இந்த விஷயத்திலே நான் தாழ்ந்து போய்விட்டேன், இந்த விஷயத்திலே ஒரு சிறுமை எனக்கு இருக்கிறது. அது தோற்றமோ, உங்கள் உயரமோ, உங்கள் கையில் இருக்கும் பணமோ, நீங்கள் சுமக்கும் பாரம், கடனோ, அல்லது வியாதியோ, அல்லது உங்களை அச்சுறுத்தும் ஏதோ ஒரு விஷயமோ எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளவே இருக்கிறது. தன்னை அறிந்து கொள்ளும் பக்குவத்தில் இருக்கிற சிறுவன் முதலாக இன்றைக்கு பலவிதமான எண்ணங்கள், பாரங்கள் நமக்குள்ளே இருக்கிறது. நம்ம இப்படி கேள்வி கேட்டு பார்ப்போமா? கர்த்தர் அவர் சர்வ வல்லவர், அவர் சேனைகளின் கர்த்தர், மகாபெரிய தேவன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கலாம். அப்படின்னு சொல்றவர் தான். ஆனா திடீர்னு ஏன் அவரை மேய்ப்பராக சொன்னார்? ரொம்ப மென்மையாக, ஒரு சிறுமையான ஒரு வேலை இந்த மேய்ப்பன் வேலை. ஒருவனை சிறுமையாக திட்டணும்னா கூட அவனை சொல்லிடலாம், போய் ஏன்னா ஆடு மாடு மேய்ப்போம். நீ தகுதியற்றவன் என்று சொல்வதற்கு ஒரு வேலையை சொல்வதானால் நீ ஆடு மேய்க்க தான் லாய்க்கு, அப்படி கூட சொல்லிடலாம் இல்ல. ஆனால் தாவீது கர்த்தரின் மேய்ப்பர்னு சொன்ன அந்த காலம் இருக்கு இல்லையா, அது ராஜாக்கள் தங்களை மேய்ப்பர்களாக பெருமிதமாக சொன்ன காலம். பார்வோன் ராஜா, பாபிலோனிய ராஜா, எகிப்தின் ராஜா, இவர்கள் எல்லாருமே தங்களை இந்த தேசத்தின் மக்களை எல்லாம் வழிநடத்துகிற மேய்ப்பன் நான் அப்படின்னு சொல்ல அவர்கள் ரொம்ப பெருமிதமான விஷயம் அது. ஐ am the shepherd of this nation. பெருமைக்குரியது. அதனாலதான் அவர் கர்த்தர் என் மேய்ப்பர் என்று சொன்னார். நாம நினைக்கிற மாதிரியான ஒரு சாதாரண ஒரு எண்ணப்போக்கிலே அவர் அதை சொல்லவில்லை. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். இந்த என் மேய்ப்பராயிருக்கிறார். அப்புறம் 2ஆம் வசனம், அவர் என்னை, அவர் அப்படின்னு இருக்குங்களா, புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் இங்கே 3ஆம் நபரை பேசுவது போல அவர் வந்தார். சில நேரத்தில் வாலிப பிள்ளைகள் அவர் வந்துட்டாரா அப்பான்னு மாட்டாங்க, அவங்க அம்மா கிட்ட. இன்னும் கொஞ்சம் கூடுதலான்னா உங்க ஹஸ்பண்ட் வந்துட்டாரா, அதாவது 3ஆம் நபராக ஒரு தூரத்துல அவரை வச்சு சொல்ற மாதிரி அப்படி சொல்லுவாங்க. ஒருவேளை அவர்கள் மனம், அவர்கள் உறவு அப்படி இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல அவர் தான் சொல்றாரு. ஆனால் அப்படியே தான் தொடர்ந்து சொல்லுவாரா அப்படின்னா இல்லை. ஒரு பெரிய ஷிஃப்ட் ஒன்று கொடுக்குறார், ஒரு மாற்றம் ஒன்று கொடுக்குறார். கர்த்தர் அவரை மேய்ப்பராக சொல்லும் இந்த தாவீது கணிசமான ஆண்டுகள் இவர் மேய்ப்பராக இருந்திருக்கிறார். சரி, இப்போ ஒரு மேய்ப்பராக இருப்பது ஒரு மென்மையான, சாதாரணமான, சிறுமையான, இளக்காரமான ஒரு வேலை இல்லைன்னு சொன்ன இல்லையா, அது உதாரணம் தாவீதே தான். ஏன்னா சவுலுக்கு முன்னாலே இதோ நான் கோலியாத்தை கொன்று போடுவேன்னு சொல்லும் பொழுது அந்த சவுல் மகாராஜாவை நம்ப செய்வதற்காக அவர் ஒரு விஷயம் சொல்றார். அவருடைய ப்ரொஃபைல் அவர் சொல்றார். என்ன சொல்றாரு? இப்படிதான் ராஜா, ஒரு முறை நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது, அதை நான் துரத்தி சென்று அதை கொன்று போட்டேன், என் ஆட்டுக்குட்டியை நான் அதன் வாயில் நின்று காப்பாற்றினேன். அப்படியானால் ஒரு மேய்ப்பனானவன் பராக்கிரமசாலியாக, தைரியம் உள்ளவனாக, தன்னிடத்தில் இருக்கிற ஆடுகள் எல்லாம் தன் ஜீவனை கொடுத்து ஒரு வீரனாக அதை காப்பாற்றணும். கையில ஒரு குச்சி வச்சிருப்பாரு, ஹாய்வாரு. அறிவில்லாத ஆடு, அதை மேய்க்கிறதுக்கு இவருக்கும் பெரிய அறிவெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. இன்றைக்கு சில நேரங்களில் கடவுளை மனிதர்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஒரு என்டிட்டி, ஒரு சூரியன், அது ஒரு வல்லமை இருக்கிற மாதிரி கடவுள் ஒரு பிரபஞ்சம் என்கிற வல்லமை. அதாவது அவன் எவ்வளவு தூரத்துக்கு அவன் அறிவு
கீழ்த்தரமா மட்டமா இருக்கோ, அவனுடைய அறியாமை இருக்கோ, அது மாதிரி கடவுளை சொல்றான். அவர் சொல்லிட்டோம், கிறிஸ்துவுக்குள்ளே ஞானஸ்தானம் பெற்ற நீங்களும் நானும் நம் தேவனை என்னவாக அறிந்து உணர்ந்து வைத்திருக்கிறோம்? வாட் இஸ் யுவர் நாலேஜ் ஆஃப் யுவர் காட்? அதை எப்படி பார்க்கலாமா? உங்கள் வீட்டிலே உங்களை பெற்றெடுத்த உங்கள் தாயை பற்றிய அறிவு உங்களுக்கு என்ன இருக்கிறது? உங்கள் தகப்பனை பற்றிய அறிவு உங்களுக்கு என்ன இருக்கிறது? அவர்களை பற்றி நீங்கள் 5 நிமிஷம் பேச சொன்னால் என்ன பேசுவீர்கள்? அவர்களை பற்றி உங்களை சொல்ல சொன்னால் என்ன சொல்லுவீங்க? தடுமாற்றம் இருக்கும், தயக்கம் இருக்கும், பெரிதாக சொல்ல முடியாது என்றுதான் நிறைய பேர் நிற்போம். அதே நிலைமைதான் நம்முடைய வாழ்வில் நமது தேவனை பற்றி. இந்த மேய்ப்பனாக வாழ்ந்த இவர், மேய்ப்பனாக இருந்த இவர், அவர் மேய்ப்பன் என்று தேவனை குறிப்பிடுகிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் அப்படி சொல்றாருன்னு சொன்னா, அதுக்கப்புறமா அவர் சொல்ல போற விஷயங்கள் அந்த மேய்ப்பன் அப்படின்ற ஒரு ஸ்தானத்தை எவ்வளவு மதிப்பீடோட சொல்றாரு, எவ்வளவு வேல்யூ கொடுக்கிறாருன்றத கண்டிப்பா நாம் புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு உங்கள் வாழ்வில் உங்கள் தேவன் யாராக இருக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு கீழே நீங்க ஒரு வார்த்தை எழுதுங்கன்னா என்ன எழுதலாம்? Who is your God? உங்க நெருங்கிய நண்பன். உங்களுக்கு அவர் யாரா இருக்கிறார்? ஐயோ, உயிர் போல டக்குன்னு சொல்றோம். எல்லாமே நான் இல்லை, அவன்தான், அவர்தான். அப்போ தேவன் நம்முடைய இருதயத்துக்குள்ளே என்னவாக இருக்கிறார், யாராக இருக்கிறார், அவரை பற்றி என்ன சொல்லலாம் நாம? அவர் சொல்றாரு, கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு எந்த குறைவும் இல்லை, எனக்கு குறைவே இல்லை அப்படின்னு. இந்த இடத்துல நாம் முதல்ல நிற்க முடியுமா என்று யோசிக்கலாம். There you fix yourself, try to stand in that scripture. அந்த வசனத்துல கொஞ்சம் நின்று பார்க்கலாம். எவ்வளவு பாரமான விஷயங்கள், மனம் மிகுந்த வேதனைப்படும்படியாக நம்முடைய சபையின் குடும்பங்கள் இருக்கிறது. சிலர் பார்க்கறதுக்கு நல்லாலாம் இருப்பாங்க, அவருடைய உள்ளம் உடைஞ்சிருக்கலாம், அவர்கள் மனம் வெட்கத்தால் இருக்கலாம், உங்கள் மனம் மிகப்பெரிய ஒரு வேதனையால் இருக்கலாம், பயத்தால் இருக்கலாம், கலக்கத்தால் இருக்கலாம். நீங்கள் சுமந்து கொண்டிருக்கும் பாரம் கண்ணில் யாருக்குமே தெரியாது, ஆனால் நீங்கள் பாரம் சுமந்து தவிக்கிறவங்க இருக்கலாம். உங்களை நிறுத்தி கேட்கிறாங்க, கர்த்தர் உங்களுக்கு யாராக இருக்கிறார்? இப்பெல்லாம் பீச்சில் கடத்தர்கள்லாம் மைக் எடுத்து வந்து திடீர்னு நிறுத்திட்டு கேட்பாங்க, ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி இப்பொழுது தேவன் உங்களை பார்த்து, என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, Who is God for you? இந்த தேவன் உங்களுக்கு யாராக இருக்கிறார்? Try to give an answer. பதில் சொல்ல முயற்சி செய்யலாம். தாவீதை பத்தி கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா நமக்கு நல்லது தெரியும். தாவீது மேய்ப்பராக இருந்தார், அபிஷேகம் பண்ணப்பட்டார், மறுபடியும் ஆடு மேய்க்க தான் போனார். அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே பெரிய மாற்றம்லாம் அப்படியே தலைகீழெல்லாம் மறுநாளே சிங்காசனத்துல உட்கார்ல, மறுபடியும் ஆடுதான் மேய்க்க போனார். அதுக்கப்புறமா தான் ஒரு சூழ்நிலை வந்தது. அரண்மனைக்கு வேலைக்கு வந்தார், கோலியாத்தை வெற்றி கொள்ள வந்தார். பிறகுதான் அவருடைய வாழ்க்கையை மாறியது. என்னவா மாறிச்சு? அடுத்த 10-15 வருஷம் உயிரை கையில் பிடிச்சு ஓடுற மாதிரி தான் ஆச்சு. அமர்ந்த தண்ணீர் அண்டை இருப்பது போல அவருடைய வாலிப வாழ்க்கை மேய்ப்பனுக்குரிய வாழ்க்கை. அடுத்தது பாத்தீங்கன்னா, அவர் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு என்னை கொன்று விடுவார்களோ என்று ஓடினது மரணீரின் பள்ளத்தாக்கிலே போனது போன்ற வாழ்க்கை. ஆனால் ராஜாவாக தேவனுடைய வீட்டிலே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார், அவருக்கு வாக்குகள் கொடுக்கப்பட்டது. அது தேவன் அவரை தங்கி அவரை சுகமாக தங்க பண்ணின ஒரு வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை எங்கே இருக்கிறது? இந்த குழந்தைங்கள்லாம் கையில வச்சிருந்தீங்கன்னா, அந்த குழந்தைங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவந்த தண்ணீர் அண்டை. பாருங்க 2ஆம் வசனம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, அவர் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டில் என்னை கொண்டு போய் விடுகிறார். He lead me, he guide me. அவர் என்னை கொண்டு போய் விடுவாராம். அப்போ தேவன் நமக்காக தானாகவே செய்கிறவைகள் கண்டிப்பா இருக்கும். நம்முடைய பெற்றார் நம் குழந்தைகளா இருக்கும் பொழுது நமக்கு மணிக்கணக்காக, இத்தனை மணிக்கு இப்ப இதை செய்யணும், இப்ப இதை கொடுக்கணும்,
டைம் பார்த்து, சூழல் பார்த்து, நிலைமை பார்த்து நமக்கு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அது அவர்களுடைய கையில நம்ம ஒரு ஆட்டுக்குட்டி போல இருந்தோம். அது ரொம்ப அருமையான அனுபவம். நமக்காக நாம் யோசிக்கவே தெரியாத பொழுது நமக்காக யோசிப்பதற்காக முன்கூட்டியே இந்த பூமியிலே தாயும் தகப்பனுமாக, பெரியோராக, யாராவது ஒருவராக, சிலராக நம்மை அமர்ந்து தண்ணீரண்டை கொண்டு போறது என்ன, புல் வெளியண்டை கொண்டு போறது என்ன, அப்படி நடத்திக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப கம்ஃபர்டா இருந்தது லைஃப், அருமையா இருந்தது. நம்ம பத்தி கூட நம்ம கவலைப்பட முடியாத அளவுக்கு, நம்மை பற்றி எந்த விதத்திலையும் யோசிக்க அவசியமே இல்லாத அளவுக்கு அமர்ந்த தண்ணீரண்டை, அப்படி ஒரு வாழ்க்கை. ஒருவேளை இங்கே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மதிப்பிடுவதானால் எப்படி இருக்கிறது? 3ஆம் வசனம், அவர் மறுபடியும் அவர் தான், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். தேவனுடைய மகத்துவத்தை சொல்வதற்கு அவருடைய கிருபையை சொல்லலாம், அவருடைய அன்பை சொல்லலாம், ஆனா ரொம்ப முக்கியமாக அவர் நீதியை சொல்ல வேண்டும். தாவீது ரொம்ப தெளிவா சொல்வார், எப்பவுமே சொல்லுவார், அவர் தமது நாமத்து நிமித்தம் என்னை நீதியிலே நடத்துகிறார். அப்போ தேவன் நம்மளை நடத்துறாருன்னா அவர் எப்படிதான் நடத்துவார்? நீதியின் பாதையில தான் நடத்துவார். நாம விரும்பி நடக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கலாம், நமக்கு இஷ்டமான ஒண்ணு இருக்கலாம், அதுல நடக்கலாம். ஆனா தேவன் என்னை நடத்துறாருன்னா அவர் என்னை நீதியின் பாதையில் தான் நடத்துவார். அவர் என்னை ஆத்துமாவை தேற்றி, இந்த தேற்றின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அது எப்படின்னு சொன்னா, ஏன்னா உடம்பு ஒரு மாதிரி இருக்கு, ரொம்ப இழைச்சிட்டீங்களே, ஒரு மாசமா சிக்காந்ததுனால அப்படி ஆயிடுச்சா, ஆமா கொஞ்சம் தேர வேண்டியிருக்கு, உடம்ப தேத்தணும் அப்படின்னா என்ன, மீண்டும் இந்த மோசமான நிலைமையிலிருந்து ஒரு பழைய வலுவான ஒரு நிலைக்கு அவர் திரும்ப வேண்டும், தொலைந்ததிலிருந்து மீண்டும் வர வேண்டும். அந்த வார்த்தை தான் என் ஆத்துமாவை தேற்றி, விழுந்து போன என் ஆத்துமாவை, தூரமாய் போன என்னுடைய ஆத்துமாவை. இந்த ஆத்துமா என்பது என்னுடைய உள்ளான மனுஷன் மொத்தத்தையும் அவர் தேற்றி தமது நீதியின் பாதையிலே நடத்துகிறார். அவர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போவார், புல்வெளி அண்டை கொண்டு போவார்னா எனக்கு நல்லா இருக்கு, ஏன்னா அந்த ப்ரொவிஷன், எனக்கு எல்லாம் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றது. ஆனா இது மாத்திரம் நமக்கு ஏனோ ரொம்ப ரொம்ப அதை லைட்டா பார்த்து விட்டுறோம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி அவர் என்னை தமது நீதியின் பாதையிலே நடத்துகிறார் என்பதில் நம்முடைய மனமானது பொருந்துவதில்லை. அங்க நம்ம பிக்ஸ் ஆக மாட்டேன்றோம். பிக்ஸ் யுவர் செல்ஃப். என்னை அவர் எல்லாமே கேர் பண்ணி எனக்கானது எல்லாமே பார்த்துக்குவாருன்னா சந்தோஷமா இருக்குல்ல, அந்த தேவன் தான் என்னை நடத்துகிறவர், என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறவர். இந்த இடத்துல எரேமியா 50ஆம் அதிகாரம் 19வது வசனம், ஜெரமியா 50:19, இஸ்ரவேலை அதன் வாசஸ்தலத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். தேற்றுதல் என்பது ஒரு நிலைமையிலிருந்து திரும்ப இன்னொரு நிலைக்கு சரியாக கொண்டு வருவது. அந்த அவசியம் உங்களுக்கு இருக்கிறதா? உங்கள் ஆத்மாவுக்கு இருக்கிறதா? நான் தேற்றப்பட வேண்டி இருக்கிறது, நான் மீண்டும் ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டி இருக்கிறது. என் ஆத்துமா, முக்கியமாக என் ஆத்துமா தேவனுடைய நீதியின் பாதையிலே மிக தெளிவாக நடக்கிற ஒன்றாக மாற வேண்டி இருக்கிறது. ஏனோதானோன்னு அப்படி போயிட்டேன், அப்படியே கால் போன போக்குல நான் போயிட்டேன், அப்படியே மனசு போன போக்குல நான் போயிட்டேன், உலகத்தின் போக்குல நான் போயிட்டேன். நமக்குலாம் தெரியுது, சில நேரத்துல நம்ம உணர்றோம். அப்படி உணர்ந்துட்டு வேண்டான்னு அந்த ஃபைல் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே வேற பக்கமா போயிடுறோம். அதை நினைக்காம, அதை ஆழமாக நினைக்காம விட்டுட்டு நாம போயிடுறோம். இந்த காலையில தேவன் நமக்கு அதை நினைப்பூட்ட விரும்புகிறார். இஸ்ரவேல் அவருடைய சொந்தமான நேசிக்கிற ஒரு ஜனம், அதை தேற்ற, அதை மீண்டும் கொண்டு வர தேவன் ரொம்ப விரும்புகிறார். புலம்பலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம், பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். அந்த நீட் அவங்களுக்கு தெரிஞ்சு கேட்கிறாங்க. அவங்க உம்மிடத்திலே திருப்பிக் கொள்ளும். இந்த வரியை நாம் சொல்ல வேண்டியது இருக்கிறதா?
கொஞ்சம் யோசிக்கலாம். ஒவ்வொருத்தரும் நம்ம யோசிப்போம், நம்மளை பத்தி நம்ம யோசிப்போம், நம்ம ஆத்துமாவை யோசிப்போம். என் ஆத்துமா தேவனிடமாக முழுவதும் திரும்ப வேண்டி இருக்கிறது. என் ஆத்துமா தேவனுக்குள்ளாக அந்த நீதியின் பாதையை நடப்பதற்காக ஐ ஹாவ் டு ரீடைரக்ட் மை செல்ஃப். அது நானா பண்ண முடியல, நான் ஜெபிக்கிறேன். தேவனே என்னை உம்மிடம் திருப்பிக் கொள்ளும். ஏன்னா அவர் என் ஆத்துமாவை தேற்றி அதை திருப்பி தமது நீதியின் பாதையிலே நடத்துவார். அவர் அந்த வல்லமை உள்ளவர், அவர் அந்த அக்கறை உள்ளவர், அவர் அந்த கவனம் என் மீது உள்ளவர். அப்ப நான் கேட்கலாம் அவர்கிட்ட, என்னை திருப்பிக் கொள்ளும். அது இன்னொரு வார்த்தை கவனிங்க, 3ஆம் வசனம் 23, உமது நாமத்தின் நிமித்தம். அந்த இடத்துல ஒரு சின்ன மாற்றம் தெரிகிறதா? சங்கீதம் 23, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தமது நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். இப்பொழுது 4வது வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும். அவர் அவர்னு சொல்லிட்டு வந்தவர் இப்ப எங்க வந்துட்டாரு? உமது, உம்முடைய அப்படின்றார் இல்லையா? அவரை சொல்லுங்க, அவரை வர சொல்லுங்க அப்படின்னா நான் இன்னொருத்த சொல்லி விடுறேன்னு அர்த்தம். நான் நேரா பேசலைன்னு அர்த்தம். உங்களுக்கு என்ன கொடுங்களேன் அப்படின்னா இப்ப நான் என்ன பண்றேன்? நேரா அவர்கிட்டயே பேசுறேன் இல்லையா? அப்போ இந்த ஷிஃப்ட் இந்த இடத்துல கொண்டு வராரு, நமக்கு அழகா காமிக்கிறாரு. அவர் என் மேய்ப்பர், அவர் என்னை நடத்துகிறார், அவர் என்னை தேற்றுகிறார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தவர் இப்ப என்ன சொல்றாரு? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கும்போது, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கும்போது உங்கள் வாழ்விலே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் இந்த 3 நிலையிலே விமர்சிப்பதானால் எதை சொல்லலாம்? அமர்ந்த தண்ணீர் அண்டை, நல்ல புல்வெளிகள், ஒரு செழிப்பாக அருமையாக என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. என் மேய்ப்பர் என்னை நடத்தி கொண்டே இருக்கிறார். 2வது, நான் மரண இருளின் பயத்துக்குள்ளே பள்ளத்தாக்குக்குள்ளே போகிறேன். 3வது, அவருடைய வீட்டிலே நான் சுகமாக தங்கி இருக்கிறேன். 3 இடம் இந்த அதிகாரத்துல. இப்போ இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருப்பது போல என்று சொன்னால், ராயப்பேட்டை மருத்துவமனையில் இருக்கிற அந்த தம்பி, திருமணமான அந்த ஒரு தம்பி, அவரை சுற்றிலும் இருக்கிற அந்த பெற்றோர், கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற அந்த உறவுகள், அந்த தம்பி என்ன நினைச்சுன்னு இருப்பாங்க? அவருக்கு அந்த கான்சியஸ் இருக்குமான்னு தெரியல. 2 காதுகளிலும் ரத்தம் வழிந்ததுனால மிகப்பெரிய பலமான அடி, அன்கான்சியஸ்ல இருக்காரு. அது ஏற்பட்ட போது அந்த விபத்துல அவர் அந்த கான்சியஸை இழக்கிற அந்த கடைசி நொடிகள் இருக்கும் இல்லையா, அவர் என்ன சிந்திச்சிருப்பார் நமக்கு தெரியல. மரண இருளின் பள்ளத்தான் சில நேரத்தில் நமக்கு ஃபீல் பண்ணுவோம், நம்மளுக்கே தெரியும். நான் சொன்னேன்ல, கொரோனால மயங்கி விழுந்து இரவு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு நான் உள்ள போகும்போது பார்த்தா மரணம் கொரோனாவில் செத்தவங்க எல்லாம் அப்படியே மரண ஓலம் வருகிறது. அங்க மார்பலை அடித்து கொண்டு அழுது புலம்பி அப்படி இந்த பக்கமா நான் அப்படி உள்ள போறேன். அந்த ஒரு மரண இருளின் பள்ளத்தான். அதுக்காக நாம ஒரு மரணம் நேரிட்டு அதுல அப்படின்னு மட்டும் அவசியம் இல்லை. ஏதோ ஒரு மரண பயம் போல இருக்கிறது, என்னமோ ஒரு இருள் சூழ்ந்ததை போல இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில. பிறந்த குழந்தை ரொம்ப மகிழ்ச்சி, ஆனா இப்ப வெண்டிலேட்டர்ல வச்சிருக்காங்கன்றது எப்படி இருக்கு? ஒரு விதமான பயம் இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக உற்சாகமாக சந்திரன் அவர் இப்பொழுது இருதயத்தை நிச்சயமாக பிளந்து அதை ஆபரேஷன் செய்தாக வேண்டும் சொல்லியிருக்காங்க. அப்போ அவருடைய எண்ணம் எப்படி இருந்திருக்கும், எப்படி இருக்கும்? இங்கே உங்கள் ஒவ்வொருவரை பற்றி உங்களுக்கு தெரியும், உங்கள் வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு தெரியும், உங்கள் நிலைமை உங்களுக்கு தெரியும். ஒருவேளை மரண இருளின் பள்ளத்தாக்கு ஆமாமா நான் உண்மைதான் அப்படின்னு சொன்னா, இந்த வசனத்துக்குள் இன்னும் நாம் கவனிக்கணும். எது நிஜம்? மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருக்கிற மாதிரி தான் இருக்கு, அந்தகாரம் என்னை சூழ்ந்தது போலதான் இருக்கு. அது மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கு, அப்படியே வாழ்க்கையெல்லாம் இறங்கி ஒரு பள்ளத்தாக்குல விழுந்தது போலதான் இருக்கு அப்படின்னு சொன்னா, இமீடியட்டா அங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், அதுவும் உண்மைதானே. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன்.
தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இந்த விசுவாசம் தான் இதுக்கு முன்னால் அவர் பயப்படேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதை சொல்ல வைக்கும். ஆனா இந்த விசுவாசம் யாருக்கு இல்லையோ நம்ம என்ன சொல்லுவோம்? பயமா இருக்கு, நடுக்கமா இருக்கு, பயங்கர கலக்கமா இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு அப்படின்னா ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. நம்மால அந்த பள்ளத்தாக்கை புரிந்து கொண்டோம், அது மரண இருள் என்று புரிந்து கொண்டோம், அது நம்மை பயமுறுத்துகிற உணர்வு நமக்கு நல்லா தெரியுது. ஆனால் இன்னொன்று இல்லை எனக்கு புரியணும், அவர் என்னுடைய மேய்ப்பர். அவர் அமர்ந்த தண்ணீரண்டை மாத்திரம் இருந்துட்டு போ ஓடி போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு பள்ளத்துல இறக்கி விட்டுற மாட்டாரு. அக்காலத்திலே மேய்ப்பர்கள் முன்னால்தான் நடப்பாங்க. மேய்ப்பர்கள் சொன்ன the real shepherds walk in front of the flock. அந்த மந்தைக்கு முன்னால்தான் அவங்க நடப்பாங்க. ஒரு இடத்துல மந்தைய கிடத்தி அதை படுக்க வச்சுட்டு அதை சுத்திலும் ஒரு வேலி, முள்வேலி எல்லாம் போட்டுட்டு ஒரு கேட்டுன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கேட்டை மூடுவாங்க. அவங்க எங்க படுப்பாங்கன்னு சொன்னா அந்த கேட்டுக்கு பக்கத்துல படுப்பாங்க. இவங்களை தாண்டிதான் ஏதோ ஒன்று அந்த ஆட்டை திருடவோ கொல்லவோ வரணும், இவங்களை தாண்டி தான் வரணுமா, அப்படிதான் அதை அமைப்பாங்களாம் மடக்கும் போது. அப்ப நான் மரண இருளின் பள்ளத்தாக்களே நடந்தாலும் பொல்லாப்பு கண்டிப்பா உண்டு அங்க, ஆனா நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ரெண்டு விஷயம் சொல்றாரு, உமது கோலும் உமது தடியும். உமது கோலும் என்பது மிகவும் நீளமானதாக, அல்லது தடி என்பது ஒரு தடினா கையில பிடிச்சிக்கிற மாதிரி வச்சுக்கலாம் இல்லையா. கோல் என்பது சொல்ல போனா ரொம்ப ஷார்ட் அண்ட் பிக் அண்ட் ஸ்ட்ராங். கையில ஒரு கோல் இருக்கு. தடி என்பது அந்த கிளைய மடக்கி தழைகளை இழுத்து போடுவதற்கு வளைந்த அந்த கொம்பு மாதிரி இருக்கிற ஒரு நீளமானதாக இருக்கலாம். அப்படியானால் எதிரி வந்தால் அடித்து வீழ்த்துவதற்கு அவர் கையில ஒரு கனமான தடி இருக்குது, கனமான கோல் இருக்கிறது. அவர் கையில தடி இருக்கிறது, அதை கொண்டு என்னை வழிநடத்துவார், எனக்கான உணவை கொடுக்க அதை அவர் பயன்படுத்துவார். He lead me, he provide me. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், இந்த வரலாறுக்குள்ள இவர் பழைய ஏற்பாடுல நல்லா படிச்சதுனால, நியாயப்பிரமாணம் நல்லா தெரிஞ்சதுனால தாவீதுக்கு ஒண்ணு தெரியும், அவர் இஸ்ரவேலை வழிநடத்தி வந்த விதம்லாம் நல்லா தெரியும். இஸ்ரவேலை ஒரு மேய்ப்பனை போல கர்த்தர் நடத்தினார் என்பது அவருக்கு நல்ல தெரியும். எப்படி அந்த இஸ்ரவேல் மக்களை 20 லட்சம் பேரை வனாந்திரத்திலே போஷித்தார் என்பது அவருக்கு நல்ல தெரியும். கன்மலையிலிருந்து தண்ணீர் கொடுத்தார் என்பது தெரியும். வானத்தின் மன்னாமை கொடுத்தார் என்று தெரியும். அந்த தேவனோட வழிநடத்தல் என்பது தாவீதுக்கு நல்ல தெரியும், ஒரு வரலாறா நல்ல தெரியும். அது அப்படியே வேற ஒரு பிக்சர்ல நமக்கு கொடுக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே ஹாப்பி பாய் யோசேப்பு, அவருக்கே தெரியல திடீர்னு அவருடைய வாழ்க்கையில ஒரு பள்ளத்துக்குள்ளே நீ செத்து மடி என்று சொந்த சகோதரர்கள் தூக்கி போட்டார். அதுக்குள்ள இருக்கும் பொழுது, மேலே பார்க்கும் பொழுது அவருடைய உள்ளம் என்னவா இருந்திருக்கும்? மரண இருளின் பள்ளத்துக்குள்ளே இருப்பதாக. கர்த்தர் அந்த யோசேப்போடு கூட இருந்தார். கர்த்தருடைய திட்டம் அந்த யோசேப்பின் மேல் இருந்தது. கர்த்தர் அந்த யோசேப்போடு கூட இருந்தார். அது ரொம்ப சாதாரணமா நம்ம கேட்டிருப்போம். இன்னொன்னு ஜாக்கிரதையா கேளுங்க, உங்கள் மீதான திட்டம் உங்கள் மீது தேவன் வைத்திருக்கிறார். God has a plan for you. உங்களுக்கான திட்டம் தேவன் வைத்திருக்கிறார். உங்க மேல ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், அதனால அவர் உங்களோடு இருக்கிறார். அப்படின்னா உங்களை ஃபெயில் பண்ணவே மாட்டார், உங்களை விடவே மாட்டார். நீங்க ஓடி போனாலும் கூட இழுத்துன்னு வந்துருவார், யோனாவை மாதிரி. ஏன்னா யோனாவின் மேலே ஒரு திட்டம் இருந்தது, தாவீதின் மேலே திட்டம் இருந்தது. அவரை அபிஷேகம் பண்ணின பொழுதே ஒரு திட்டம் இருந்தது. தாவீதின் வம்சம் இயேசு கிறிஸ்து வருவதாக தெரிந்து கொள்ளப்பட்ட திட்டம் இருந்தது. நடுவுல அவர் உயிரை கொள்றதுக்கு துரத்தி 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 ஒருத்த பின்னால ஓடினாலும் கூட தேவ திட்டம் அந்த தாவீதின் மீது இருந்ததுனாலே தேவன் அவரை ஓட விட்டார். அமர்ந்த தண்ணீர் ரெண்டையே என்ன வச்சுட்டு இருந்தா நல்லா இருக்குமே சொல்றாங்க. இன்னைக்கு கூட வேலைக்கு போகிற அளவுக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு அம்மா சோறு ஊட்டுறாங்களாம். இங்க கூட யாருன்னா இருப்பீங்க,
ரொம்ப கம்ஃபர்டா இருக்கும், ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கும்ல. அன்பினாலே செய்யலாம். அமர்ந்த தண்ணீர் அண்டை, அருமையான புல்வெளி. இந்த அமர்ந்த தண்ணீர்லயும் ஒரு அர்த்தம் இருக்குது. நீர்வீழ்ச்சி கொட்டுது, பயங்கர சத்தம், விழுந்த இடம் தண்ணி அப்படியே தெரிச்சு கொப்பளிக்குது. அங்க ஆடு நின்று தண்ணி குடிக்காது, முடியாது. அதால சத்தத்துக்கே தூரமா 10 அடி ஓடி 20 அடி ஓடிடும். அதனால ஆண்டவர் எங்கே கொண்டு போறாராம்? ஸ்டில் வாட்டர். என்ன மாதிரியான ஒரு ஆண்டவர் பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் நமக்கு யாராக இருக்கிறார்? நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். எனக்கான ஒரு அபரிமிதமான ஒரு வாழ்வை கொடுக்கும்படியாக தன் ஜீவனை கொடுத்தவராகிய என் ஆண்டவர் எனக்கு இன்றைக்கு மேய்ப்பராக இருக்கிறார். அவர் எனக்காக உயிரை கொடுத்து நம் அன்பை நிரூபித்த ஆண்டவர் எனக்காக இருக்கிறார். ஆனா நான் இதை தாண்டி இதை ஞாபகம் வச்சுக்காம நான் பள்ளத்தாக்கை தான் பார்க்கிறேன். ஆக்சுவலா இந்த அமர்ந்த தண்ணீர் அண்டை நின்று குடிச்சிட்டு அந்த புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்து இங்கெல்லாம் அப்படி முடிஞ்சிடும். அடுத்தது இன்னொரு இடத்துக்கு போகணும் போது இவங்க பள்ளத்தாக்கு தாண்டி போகணும் இல்லையா? அந்த பள்ளத்தாக்கில அந்த மேய்ப்பன் தான் வழிநடத்தின்னு போறார். அவர் தான் இறங்குறார் முதல்ல, பின்னால ஆடுகள் அப்படியே போகுது. அந்த பள்ளத்தாக்குல போகும்பொழுது பார்த்தா அங்கே ஆடுகள் சுத்தி பார்த்தது பயங்கர இருட்டா இருக்கு. ஒரு பேனிக் ஆகிற மாதிரி இருக்கு, ரொம்ப இருட்டா இருக்கு. முந்தினதை விட இப்பொழுது உங்கள் வாழ்நாள் மிகவும் இருட்டுக்குள்ள போன மாதிரி இருக்கு, அதிக பாரம் அழுத்தின மாதிரி இருக்கு. வாழ்க்கை ஒரு சுமையை கொண்டு வரலாம், நாமே சுமையை ஏற்றிக்கொள்ளலாம். அதை நிர்பந்தம் என்று சொல்லலாம், அவசியம் என்று சொல்லலாம், தேவை என்று சொல்லலாம். ஆனாலும் அனுபவிக்கிறது என்னமோ மரணயிருளின் பள்ளத்தாக்கு போலதானே இருக்கிறது. உன்னை மறந்துட்டுங்க நம்ம. Who is leading me? ஞானஸ்தானம் பெற்றதிலிருந்து என்னை வழிநடத்தி கொண்டு போகும்படியாக என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரே அப்படின்றத நம்ம டோட்டலா மறந்துடுறோம். ஏன்னா நம்ம செயலே நம்மள அதை நினைக்க விடாம பண்ணிடுது. நாம் கர்த்தருக்கு விரோதமாக அவருடைய நீதியை விட்டு விலகிற மாதிரி போகும்போது நமக்கே ஆண்டவர் நம்ம கூட இல்லைன்னு நம்மளே முடிவு பண்ணிடுறோம். அவர் கவனிப்பார். அதுக்கு ஒரு சான்று கீழே சொல்றாரு, ரொம்ப பியூட்டிஃபுல் பிக்சர் சொல்றாரு பாருங்க. அடுத்தது 5ஆம் வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் சத்துருக்களுக்கு முன்பாக, சத்துருக்கள் எல்லாரும் துரத்தியாச்சு. ஒரு அரண்மனையில அருமையான ஒரு மேசை, அதுல உசிதமான உணவுகள், ராஜா எனக்காக அந்த விருந்தை கொடுக்கிறார். சுத்தி முத்தி பார்த்தா என் சத்துருக்களே இல்லை. அப்படி இல்லை. என் சத்துருக்களுக்கு முன்பாக அவங்க பார்க்கறாங்க. என்னடா, ஏன்னா நம்முடைய வாழ்க்கை எல்லாருமே பார்க்கறாங்க, எல்லாருமே பார்க்கறாங்க நம்முடைய வாழ்க்கை. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம வாழ்க்கை யாருமே பார்க்கல அப்படின்னு. நம்ம முரண்பாடு உள்ளவர்கள், நாம் பார்க்கணும்னு தான் முதல்ல வாழ்ந்தே. ஆனா ஒரு கட்டத்தில் என்ன நினைச்சிடறோம், நம்ம வாழ்க்கை யாருமே பார்க்கல. நம்ம வாழ்றது மொத்தமா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா மற்றவங்க பார்க்கறதுக்காகத்தான். ஆனா ஒரு சில நேரம் நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கை யாருமே பார்க்கல. சத்துருக்கள் இருக்கிறாங்க, சுத்தி இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னால, அவங்க பார்வைக்கு முன்னால எனக்கு ஒரு பந்தி, என்ன ஒரு ஆடு, அது அப்படியே புல் மேய்ந்தது, தண்ணீர் குடித்தது, அப்படியே மேய்ப்பன் கூட்டின்னு போறாரு. பார்த்தா ஒரு பள்ளத்தாக்குள்ள போயிட்டாரு. அப்படி உள்ள போயிட்ட உடனே எல்லாம் பயப்படுது ஆடுகள் எல்லாம். ஆனால் அவர் கையில கோலும் தடியும் இருக்கு. அவர் ரொம்ப பாதுகாப்பாக அந்த ஆபத்துல இருந்து தாண்டி அப்படியே மேலே வந்துட்டாரு. வந்துட்ட பிறகு ரொம்ப களைப்பா இருக்கிறதுனாலே ஒரு விருந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது. அந்த மேய்ப்பன் இப்பொழுது விருந்தளிக்கிற ஒரு பெரிய ஐஸ்வர்யவானாக இருக்கிறார். தேவன் எனக்கு இப்பொழுது இன்னைக்கு யாராக இருக்கிறார்? How do you understand God in your current situation? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அவருக்கு நல்லா தெரியுது. மரணயிருளின் பள்ளத்தாக்குன்னு அவர் தான் சொன்னாரு. அந்த தேவரீர் அவரோடு இருப்பதையும் அவர் தான் சொல்றாரு. இந்த விசுவாசம் தான் என் பயத்தை நீக்கும். இப்பொழுது ஒரு ராஜாவின் அரண்மனையில ஒரு செலிப்ரேஷன் போல ஒரு விக்டரி. இந்த பள்ளத்தாக்கை தாண்டியாச்சு, ஒரு விருந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது.
ஆடு இப்பொழுது மனிதனாக மாறி அந்த மேசையில உட்காருகிறது. அப்படி சுத்தி பார்க்கிறாரு, விருந்து பார்க்கிறாரு, அருமையா இருக்கு. அப்படி சுத்தி பார்க்கிறாரு, விரோதிகள் எல்லாம் பார்த்து, சத்துருக்கள் எல்லாம் வேற பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இவர் எங்க இருக்காரு? ஒரு அருமையான டேபிள், பஃபே விருந்துல இருக்காரு. தேவன் வாழ்க்கையை நம்மளை ஆசீர்வதிப்பார். நம் நினையாத ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு தருவார். நமக்கு தெரியவே தெரியாது. இந்த அளவுக்கு அப்படின்ற மாதிரி நாம மலைத்து ஆச்சரியப்படும் அளவுக்கு ஒரு விருந்து போல தேவன் நம் வாழ்வை ஆசீர்வதிப்பார். என்னன்னா, அவரின் மேய்ப்பராக தொடர்ந்து என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று அவர் கைக்குள் என்னை நான் பிடித்துக் கொண்டவனாக, அவருக்குள் இருப்பவனாக நான் அந்த விசுவாசத்துக்குள்ளேயே நடக்கணும். உங்கள் வாழ்வின் அனுபவம் எப்படி இருக்கிறது? எழுதுறவங்க எழுதிக்கங்க. 1 முதல் 3 வசனங்கள். 1 முதல் 3 வசனங்கள். புல்வெளி, அமர்ந்த தண்ணீர், தேற்றுதல். 4ஆம் வசனம், நீர் என்னோடு இருக்கிறீர். 4ஆம் வசனம், நீர் என்னோடு இருக்கிறீர். 5, 6 வசனங்கள், அவர் வீட்டில் நிலைத்திருப்பேன். அவர் வீட்டில் நிலைத்திருப்பேன். ஒரு பர்மனன்ட். அவர் வீட்டில் நிலைத்திருப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இது ஒரு அருமையான ஒரு காட்சி. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த இடத்துல அந்த மனிதன் தகுதி பெற்று விட்டானா? இல்ல, அவர் செய்தார். தாவீதை அபிஷேகம் பண்றாரு, நீ இஸ்ரவேலுக்கு ராஜாவாவாய் அப்படின்னு. ரொம்ப தகுதி பெற்று விட்டதுனாலே அப்படி பண்ணிட்டாரா? இல்ல, அவரை அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு அரண்மனை வேலைக்கு வந்துட்டு அப்புறமா தான் அவர் கோலியாத்தையே போய் அடிக்கிறார். தேவனுடைய கையின் கீழே இருக்க நம்மளை ஒப்பு கொடுத்தா போதும், அவ்வளவுதான். தேவனுடைய கையின் கீழே வச்சுக்கிறதுக்கு மாத்திரம் நம்முடைய மனதை விசுவாசத்திலே காத்து கொண்டால் போதும். I want to be under the hand of God. நடக்கிற பக்குவமான அந்த பிள்ளையானது தெருவில் போலாம், மார்க்கெட்ல போலாம், மலை ஏறலாம், சந்தடியான அந்த டிராபிக் நடுவில் கூட போலாம். ஆனா அது அம்மா கையை அப்பா கையை குச்சிட்டு இருந்தா மட்டும் போதும், அவ்வளவுதான். அந்த எந்த ஒரு விஷயத்தையும் கஷ்டத்தையும் அந்த பிள்ளை எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த கையை மாத்திரம் பிடிச்சிட்டு இருந்த போதும். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். 6வது வசனம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆடாக இருந்தவர் கடைசியா தேவனுடைய வீட்டிலே தங்கும் ஒரு மனிதனாக, ஒரு ஆத்துமாவாக இங்கே முடிக்கிறார். கர்த்தர் மேய்ப்பராக சொல்லப்பட்டவர், பிறகு விருந்தளிக்கும் மகாபெரிய ஒரு எஜமானாக சொல்லப்பட்டவர், இப்பொழுது அவருடைய வீட்டிலே. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் இந்த வசனம் பொருந்ததா இருந்தா, இந்த சபைக்குள்ளே கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் பெற்றவர்களாகிய நாம் அவருடைய வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். நன்மையும் கிருபையும் நம் வாழ்விலே வந்திருக்கிறது, அது தொடர்கிறது. I have to believe it. நான் அதை விசுவாசிக்கணும். என் வாழ்விலே தேவனுடைய கிருபை இருக்கிறது, அவருடைய நன்மை இருக்கிறது. அதை நான் முழுமையாக விசுவாசித்தால் அதை சார்ந்திருப்பேன். இல்லைன்னா நான் வேற தேடுவேன். என் வாழ்விலே அவர் கிருபை இருக்கிறது, அவர் நன்மை இருக்கிறது, அதை சார்ந்திருக்க அது நீடித்த நாட்களாக இருக்கிறது. இன்னொரு வார்த்தை, இந்த தொடரும்னு இருக்க, கிருபையும் என்னை தொடரும். அந்த எபிரேயத்துல அந்த இடத்துல தொடரும்ன்ற இடத்துல என் பின்னாலே துரத்தி கொண்டு வரும்னு இருக்கான். பின்னாலே என்னை துரத்தி கொண்டு வரும். ஏன் அப்படின்னா, இவரு சவுலால் துரத்தப்பட்டார், மரணம் இவரை துரத்தியது. ஆனா இப்பொழுது தேவனுடைய வீட்டுக்குள்ளே வந்த பிறகு கிருபையும் நன்மையும் அவரை அப்படி துரத்திக்கிட்டே வரணும். சில நேரத்தில் நம்ம இப்படி சொல்லுவோம்ல, அதிர்ஷ்டம் அவனை துரத்துதியா இல்ல. ஒருத்தர் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறார். 1 மாசம் புது சைக்கிள், 2 மாசம் கழிச்சு பைக்கு, ஒரு 3 மாசம் கழிச்சு ஒரு காருன்னு ஒண்ணு. என்னப்பா
அதிர்ஷ்டம் துரத்துது இல்ல. இங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த கர்த்தர் தன் மேய்ப்பராக இருக்கிறார் விசுவாசிக்கிற, அவர் தன்னோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்கிற ஒரு மனிதனோட வாழ்க்கையில அவனை துரத்திக்கிட்டே ஒண்ணு வருமா. என்ன வரும்? நன்மையும் கிருபையும் வரும். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே அது சாத்தியம். அந்த அந்த இடத்துல தான் நம்ம எல்லாம் இருக்கிறோமே, அந்த வீட்டுக்குள்ளதான் நம்ம எல்லாமே இருக்கிறோமே. இந்த சபையாகிய தேவனுடைய வீட்டுக்குள்ளே நன்மையும் கிருபையும் இங்க எல்லாரையும் தொடரும். ஞானஸ்நானம் பெற்ற எல்லாரையும் தொடரும். Everyone can climb it. Everyone can climb it. Everyone can enjoy it. நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. நான் அப்படி தெரியாம அந்த பக்கமா போயிட்டேன்னா எனக்கு தெரியாது, அதை நான் அனுபவிக்க முடியாது. அதற்குள் இருந்தால் நிச்சயமாக நல்லதை அனுபவிப்பேன். 22ஆம் அதிகாரம் 1 வசனம் சங்கீதம். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எந்த இடம்? புதிய ஏற்பாட்டுல சிலுவை. 22:1 பட்ச ஒன்று நமக்கு என்ன ஞாபகம் வருது? சிலுவை. 24:7 வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இங்க யாராக பார்க்கிறோம்? ராஜா இல்லையா? அங்கே சிலுவை எனக்காக மரிக்கிறார். இந்த பக்கம் அவர் மகிமையின் ராஜாவாக எழுந்து விட்டார். நடுவில் இந்த 23ஆம் சங்கீதத்தை வச்சிருக்காங்க இல்லையா? இங்கேதான் அவர் என்னை வழி நடத்துகிற மேய்ப்பராக இருக்கிறார். அவர் என்னை போஷிக்கிறவராக, என்னை நடத்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில புல்வெளி தொடங்கி பள்ளத்தாக்கை கடந்து அதை கடக்கும் போதே சிலர் என்ன நினைச்சோம்னா, முடிஞ்சது வாழ்க்கை, இதோட அவ்வளவுதான், இதுக்கு மேல நான் எழுந்திரிக்க முடியாது, இதுக்கப்புறமா ஒரு பழைய பெட்டரான வாழ்க்கை சாதாரணமா அது கூட கிடைக்க வாய்ப்பே கிடையாது, எங்களை எடுத்து போய் எகிப்திலேயே விட்டுருங்க, கானானுக்கு எதிர்க்க. ஆனா இவங்க என்னன்றாங்க, ரிவர்ஸ்ல எங்களை எகிப்திலேயே விட்டுருங்க, நான் அடிமை வாழ்க்கை கூட வாழ்ந்துக்கணும்ன்றாங்க. நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் அந்த பள்ளத்தாக்கு மாதிரி ஒரு இடம் வந்துட்ட உடனேயே ரிவர்ஸ்ல தான் யோசிச்சிடணும். பழைய வாழ்க்கையே பரவாயில்லையே. சிலர் ரொம்ப சீரியஸா திங்க் பண்ணி, நான் அவிசுவாசியாக அந்த பழைய ஆளாகவே அந்த பழைய மதத்துக்கே நான் போய் விடுகிறேன்னு போயிடுறாங்க. அது மாதிரி நான் சிலரை பார்க்கிறேன், பழைய மதத்துக்கே போயிடுறாங்க. அவர்கள் விக்கிரக ஆராதனை இன்னும் வைராக்கியமாக செய்யும் ஒருவராக மாறி விடுகிறார்கள். ஏன்னா அது கொஞ்ச நேரம் பள்ளத்தாக்கில் இருந்தாங்க, ஒண்ணு மறந்துட்டாங்க, தேவரீர் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்துட்டாங்க. ஆனால் பள்ளத்தாக்கு எப்பவுமே வரும் தான், வராம இருக்காது. அது கடந்து போவதற்காக கற்றுக்கொள்வதற்கான ஒரு அனுபவம் மட்டும்தான், ஒரு அனுபவம் மட்டும்தான். ஒரு சகோதரர் தன்னுடைய தொழிலே ஏறக்குறைய 1 மாதத்துக்கு மேலே போராடிட்டு இருக்கிறார். ஒரே போராட்டம் தான், பிக்ஸே ஆக மாட்டேங்குது. சரி பண்ணலாம், பிக்ஸே ஆக மாட்டேங்குது. இன்னொரு ப்ராப்ளம், அதை பிக்ஸே ஆக மாட்டேங்குது. ஒரு பள்ளத்தாக்குல இருட்டுல என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் தெரியும். ஆனால் இந்த பக்கம் அவருடைய வீட்டுக்குள்ளே நன்மையும் கிருபையும் எனக்காக தொடரும்படியாகவே எப்பொழுதும் இருக்கு. சில சூழ்நிலைகள் இப்படித்தான் நமக்கு வரும். எனக்கான ஒரு பெரிய விருந்து கூட கர்த்தர் வைத்திருக்கிறார். இங்க கர்த்தருடைய பந்தியில் அந்த விருந்தும் நமக்காக இருக்கிறது. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் என்பது அற்புதமான சத்தியம். நீங்கள் ஒரு பள்ளத்தாக்கில் இருக்கிறதா நினைச்சாலும் கூட, மரண பயம் இருக்கிறதாக, இருள் போல இருப்பதாக, எல்லாமே இருட்டா இருக்கிறது, முந்தைய விட என்னுடைய நிலைமை மிகவும் தாழ்வாக இருக்கிறது, ஏனோ ஒரு சிக்கலுக்குள்ளே நான் சிக்கியதை போல இருக்கிறது, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்று மாத்திரம் நீங்கள் அறிக்கை செய்து கொண்டிருங்கள், இந்த வலியை, இந்த அந்தகாரத்தை, இருளை அல்ல, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். அதை சொல்லிக்கிட்டே இருங்க, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். You will see the change. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நீங்கள் மாற்றத்தை பார்ப்பீர்கள். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்கள் கண்களுக்கு முன்பு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற மனிதருக்கு நடுவிலே, எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு நடுவிலே திகில், கலக்கம், பயமுறுத்தும் சூழ்நிலை, அவர்கள் மேட்டிலே நன்றாக இருந்ததை போல இருக்கிறது, திடீரென்று பள்ளத்தாக்கிலே விழுந்தது போல இருக்கிறதுப்பா. வெற்றிலேற்றில் இருக்கிற அந்த குழந்தைக்காக ஜெபிக்கிறேன்.
நிச்சயமாக இருதய அறுவை சிகிச்சை செய்தாக வேண்டும் என்று சொன்னிய சகோதரனுக்காக சொல்லிக்கிறேன். காதுகளிலே ரத்தம் வடிகிறது, அவன் பிழைக்க வழியே இல்லை என்று சொல்லியிருக்கிறார்களே, அந்த சகோதரனுக்காக சொல்லிக்கிறேன். இன்னும் இங்கு இருக்கிறவர்கள் இருதயமானது, இதோ நான் ஒரு பள்ளத்துக்குள் இருக்கிறேன், என்னுடைய நிலை மிக மோசமாக இருக்கிறது, என் முன்பு இருந்த நாட்களை விட இப்பொழுது நான் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கிறேன், நான் கொஞ்சம் தாழ்ந்து போய்விட்டேன், என் வியாதி மிக மோசமா இருக்கிறது, அதற்கு மேல் ஏறி வருவதற்கு வழி இல்லையே என்று நினைப்பதற்கு பதிலாக, அப்பா தேவரே எங்களோடு இருக்கிறீர், நீர் எங்களோடு இருக்கிறீர், இது உலகத்தின் முடிவு வரை என்னும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்துல உங்களுடைய பிள்ளைகளை எழுப்பும்படியாக சொல்லிக்கிறேன், அவர்களை பலப்படுத்தும்படியாக சொல்லிக்கிறேன். தகப்பனை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.